வணக்கம். வெல்கம் டு எம்பத்தட்டிக் மதர்ஸ் ஹப். நான் கவிதாஞ்சலி ரஞ்சித், உங்கள் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் பேரண்டிங் கோச். இன்றைக்கி ஒரு க்ரூஷியலான டாபிக் தான் பார்க்க போகிறோம். என்னென்னா, நம்ம குழந்தைங்க கிட்ட நம்ம நம்மளோட மிஸ்டேக்ஸை அட்மிட் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோமா அப்படின்றது, அண்ட் அட்மிட் பண்ணிக்கிறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க விரிவாக பார்க்கலாம். ஆஸ் பேரண்ட்ஸ், நம்ம குழந்தைங்க கிட்ட நம்ம போயிட்டு நான் இதை தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு ஆக்ட் தான். நம்ம எல்லாருமே நம்ம குழந்தைங்க கிட்ட ஒரு நல்ல ரோல் மாடலாக இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரைவ் பண்ணுறோம், ரொம்ப ஆசைப்படுறோம். ஒரு நல்ல ரோல் மாடல்னா என்னது? ஐ எம் ரைட் ஆல்வேஸ், நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன், நான் எது செஞ்சாலும் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு நம்மளோட பர்ஃபெக்ட் சைடை மட்டும் காமிச்சிக்கிட்டே இருக்கிறது தான் நல்ல ரோல் மாடலிங்கா? டெஃபினெட்லி நாட். ஆஸ் ஹியூமன் பீயிங்ஸ் நம்ம எல்லாருமே தப்பு பண்ணுவோம் தானே. மிஸ்டேக்ஸ் ஆர் காமன். அப்புறம் ஏன் நம்மளோட மிஸ்டேக்ஸ் எல்லாம் மறைச்சிட்டு நம்மளோட பர்ஃபெக்ட் சைடை மட்டும் காமிக்கணும்? அப்படி இருக்கும்போது அது ஒரு நல்ல ரோல் மாடலிங் ஆகாது. நம்மளோட குழந்தைங்க கிட்ட நம்மளோட மிஸ்டேக்ஸையும் நம்மளோட அச்சீவ்மெண்ட்ஸ் எந்த அளவுக்கு காட்டுறோமோ அதே மாதிரி மிஸ்டேக்ஸையும் நம்ம காட்டுறோம் அப்படின்னா அவங்களோட க்ரோத் அண்ட் டிசிப்ளினை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இதை விட ஒரு பெஸ்ட் பவர்ஃபுல் எக்ஸாம்பிள் லைஃப்பில் கிடையவே கிடையாது. இப்போது நம்ம இந்த வீடியோவில் நம்ம மிஸ்டேக்ஸை அட்மிட் பண்ணிக்கும் போது என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் என்ன அப்படின்னா, நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம வல்னரபிலிட்டி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறோம். வல்னரபிலிட்டினா என்ன? அதாவது எனக்கும் வீக்கர் சைடு இருக்குது, எனக்கும் ஹர்ட் ஆகும், நானும் ஐ ஃபெயில் சம்டைம்ஸ், ஐ டூ மிஸ்டேக்ஸ் சம்டைம்ஸ் அப்படிங்கிறத நம்ம கன்வே பண்ணுறோம். இது நம்ம நினச்சிப்போம், இதெல்லாம் நான் சொன்னேன்னா என் குழந்தை என்னை வீக்காக நினச்சிருவாங்களே, அம்மாக்கு இது கூட தெரியல, அம்மாக்கு இது கூட முடியல அப்படின்னு நினச்சிருவாங்களே அப்படின்னு நம்ம பயப்படுவோம். ஆனால் நம்ம இப்படி வல்னரபிளாக இருக்கும்போது அது நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறது, நம்மளோட பொட்டென்ஷியல் என்ன, நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறது தான் ஆக்சுவலாக வெளிப்படுத்துது. இதை நம்ம செய்யும்போது நம்ம குழந்தைங்க என்ன கற்றுக்குவாங்க அப்படின்னா, இட் இஸ் ஓகே டு மேக் மிஸ்டேக்ஸ் போல இருக்குது, அப்பா அம்மா தப்பு பண்ணாங்க, அதை ஒத்துக்கிட்டாங்க, அப்போது தப்பு பண்ணுறது பரவாயில்ல போல இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க கற்றுக்குவாங்க. ஆனால் என்ன ரொம்ப முக்கியம் அப்படின்னா, தப்பு பண்ணோம்னா அதுலேருந்து நம்ம ஏதோ ஒன்று கற்றுக்கணும், நம்ம அந்த விஷயத்துக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறோம், இதெல்லாம் தான் முக்கியமே தவிர்த்து தப்பே பண்ணாமல் யாராலையும் இருக்க முடியாது அப்படின்றது தான் அவங்க கற்றுக்குவாங்க. செகண்ட் பெனிஃபிட் என்ன அப்படின்னா, நம்ம மேலே அவங்களுக்கு ட்ரஸ்ட் அண்ட் ரெஸ்பெக்ட் ரொம்ப பில்ட் ஆகும். நம்ம இந்த இடத்துல சீட் பண்ணியிருக்கலாம், நான் தப்பு பண்ணலை அப்படின்னு சொல்லி பொய் சொல்லியிருக்கலாம், ஆனால் ஆமாம் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல, அந்த இடத்துல நம்ம குழந்தைக்கு நம்ம மேலே ட்ரஸ்ட் வரும். ஓகே, நம்ம அப்பா நம்ம அம்மா ஆத்தென்டிக்காக இருக்காங்க, ஆனஸ்டாக இருக்காங்க அப்படின்ற ட்ரஸ்ட் அவங்களுக்கு டெவலப் ஆகும். ட்ரஸ்ட்டு வந்துச்சு அப்படின்னாலே நம்ம கூட அவங்க டீப்பாக கனெக்ட் ஆவாங்க, நம்மளை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, which in turn encourages them to practice these values in their own lives. ஓகே, இதுதான் செகண்ட் பெனிஃபிட். தேர்ட் பெனிஃபிட் என்ன அப்படின்னா, அக்கௌண்டபிலிட்டி அண்ட் பர்சனல் க்ரோத். இதை நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லித்தரோம். அதாவது ஒரு விஷயம் செஞ்சிட்டோம், நம்மளோட ஆக்ட் ஒன்று நடந்துருச்சு அப்படின்னா அந்த ஆக்டுக்கு நம்ம தான் ரெஸ்பான்சிபிள். அது நல்லதாக போய் முடிஞ்சாலும் சரி, கெட்டதாக போய் முடிஞ்சாலும் சரி, நம்ம செய்கிற செயலுக்கு நம்ம தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு முக்கியமான லெசன் எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு லெசன் இதுதான். அதை நம்ம குழந்தைங்களுக்கு, அதாவது டு நேவிகேட் தேர் ஃபீலிங்ஸ் நம்ம கற்றுக் கொடுக்குறோம் இன்டைரக்டாக. நம்ம மிஸ்டேக்ஸை அட்மிட் பண்ணுறது மூலமாக நம்ம அவங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கிறதுக்கு நம்ம கற்றுக் கொடுக்குறோம். அடுத்த பெனிஃபிட் என்ன அப்படின்னா, இட் என்கரேஜஸ் ஓப்பன் கம்யூனிகேஷன். நம்ம சொல்கிறோம்ல, நான் இதை செய்யணும்னு நினச்சி பண்ணேன், இது இப்படி போய் தப்பாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல நம்ம ஓப்பனாக இருக்கோம். என்ன நடந்துச்சோ அதை அப்படியே வெளிப்படையாக சொல்கிறோம்ல, அதை சொல்லும்போது அந்த இடத்துல
ஓகே இவங்க ஓப்பனாக கம்யூனிகேட் பண்ணுறாங்கன்ற ஃபீலிங் கொடுக்கும்போது நெக்ஸ்ட் டைம் குழந்தைங்க அவங்களோட சேலஞ்சஸ் ஏதாவது அவங்க ஃபேஸ் பண்ணியிருந்தா, ப்ராப்ளம்ஸ் ஏதாவது கோ த்ரூ பண்ணியிருந்தா, ஒரு மிஸ்டேக்ஸ் ஏதாவது பண்ணியிருந்தா நம்ம கிட்ட வந்து அவங்க இவங்கள நம்பி நம்ம சொல்லலாம் அப்படின்ற அந்த ஒரு சேஃப் ஸ்பேஸ் இருக்கும். அவங்க வந்து நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. ஸோ திஸ் ஃபாஸ்டர்ஸ் ஓப்பன் கம்யூனிகேஷன். அண்ட் லாஸ்ட் பெனிஃபிட் என்ன அப்படின்னா, எம்பத்தி அண்ட் கம்பேஷன் டெவலப் ஆகும். நம்ம மிஸ்டேக்ஸை ஒத்துக்கிறது மூலமாக எம்பத்தி அண்ட் கம்பேஷன் எப்படி டெவலப் ஆகும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எம்பத்தினா என்ன, கம்பேஷன்னா என்ன? எம்பத்தி அப்படின்றது அடுத்தவங்களோட ஃபீலிங்ஸை நம்ம புரிஞ்சுக்கிறது. அவங்களுக்கு என்ன பெயின் கோ த்ரூ பண்ணுறாங்க, நம்ம அந்த நிலைமையில இல்லை அப்படின்னா கூட நமக்கு ஈவந்தோ இப்போது ஒருத்தங்க ஏதோ ஒரு விஷயத்தில் ஃபெயில் ஆயிட்டாங்க, அது நமக்கு ஹர்ட்டிங்காக இல்லை அப்படின்னா கூட அவங்களுக்கு அது ஹர்ட்டிங்காக இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறது இஸ் எம்பத்தி. கம்பேஷன் அப்படின்றது ஓகே அவங்களுக்கு அது ஹர்ட்டிங்காக இருக்குது, அதை வந்து சரி பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணலாம், அவங்களுக்கு எப்படி நான் ஹெல்ப் பண்ணலாம், அவங்களோட ஃபீலிங்ஸை பெட்டர் ஆக்கிறதுக்கு, ஹாப்பி ஆக்கிறதுக்கு நான் என்ன பண்ணலாம், என்னால் என்ன முடியும்னு யோசிக்கிறது, அந்த இடத்துல ப்ரெசண்ட்டாக இருக்கிறது வந்து கம்பேஷன். ஓகே நம்ம மிஸ்டேக்ஸை ஒத்துக்கிறதும் குழந்தைங்க கிட்ட போய் அட்மிட் பண்ணிக்கிறதுக்கும் எம்பத்தி அண்ட் கம்பேஷனுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, அந்த இடத்துல நான் இதை செஞ்சதுனால அவங்களுக்கு இப்படி ஹர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம்ல, அப்போ சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுறோம், இன்னொருத்தங்களோட ஃபீலிங்ஸை நம்ம அங்கே வேல்யூ பண்ணுறோம். அப்போது குழந்தைங்க வந்து அடுத்தவங்களோட ஃபீலிங்ஸும் இம்பார்ட்டண்ட், அடுத்தவங்களோட ஃபீலிங்ஸையும் வேல்யூ பண்ணணும் அப்படின்ற லெசனை கற்றுக்குவாங்க. நெக்ஸ்ட் டைம் அவங்க ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணி யாரையாவது ஹர்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா ஓகே அவங்க போய் நான் எதுவும் பண்ணலை அப்படின்னு தப்பிச்சு ஓடுறது தான் வந்து நிறையா பேர். ஏன்னா நமக்கு வந்து எம்பத்தியும் கம்பேஷனும் அங்கே இல்லை. வேறஸ் இன்னும் ஓகே உங்களுக்கு இது கஷ்டமாயிடுச்சின்னு எனக்கு புரியுது, நான் இதை என்ன பண்ணால் சரி பண்ண முடியும், நான் இதை என்ன பண்ணால் உங்களுக்கு பெட்டராக ஃபீல் பண்ணுன்னு சொல்லுங்கள், நான் அதை செஞ்சு தரேன், ஆர் நான் உங்கள் கூட இந்த பெயினில் இருக்கேன், பக்கத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது கம்பேஷன். இந்த லெசனை குழந்தைங்க கற்றுக்குவாங்க, அவங்க லைஃப்லையும் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ தீஸ் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் அட்மிட்டிங் அவர் மிஸ்டேக்ஸ் டு அவர் சில்ட்ரன். இதே மாதிரி இன்னும் பேரண்டிங் பற்றியும் எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் பற்றியும் நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா, நான் கம்மிங் சண்டே ஜூலை 7th க்ரோ வித் லவ் அப்படின்ற ஒரு ஃப்ரீ வெபினார் கண்டக்ட் பண்ணுறேன். அந்த வெபினாருக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு நீங்களும் இதை பற்றி இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த லிங்க்கில் போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. see you in the webinar and thank you so much for watching this video. இதே மாதிரி இன்னும் டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ், டிப்ஸ், பேரண்டிங் பற்றி, எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் பற்றி இன்னும் நான் நிறையா வீடியோவில் உங்ககிட்ட வந்து பேசுகிறேன், மீட் பண்ணுறேன். until then take care, bye bye, thank you so much.